தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே காலை உணவு சாப்பிட்ட 10 அரசு பள்ளி மாணவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. காலை உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விடுமுறைக்கு பிறகு அயோத்திப்பட்டினம் நடுநிலைப் பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு தமிழக அரசின் காலை உணவு திட்டத்தின் கீழ் உணவு வழங்கப்பட்டது. அந்த உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு தற்பொழுது உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக அரசின் காலை உணவு திட்டத்தின் கீழ் உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு திடீரென்று பேதி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா, வணக்கம். காலை உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு தற்பொழுது உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. அந்த மாணவர்கள் தற்பொழுது எப்படி இருக்காங்க? வணக்கம் அருணா. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கட்டமூடு ஊராட்சிக்குட்பட்ட அயோத்திப்பட்டினம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள் கடந்த சனி ஞாயிறு அரசு விடுமுறைக்கு பின்னர் இன்று வழக்கம் போல் காலை பள்ளிக்கு வந்துள்ளனர். இந்த நிலையில் தமிழக அரசின் காலை உணவு திட்டத்தின் கீழ் உணவு சமைத்து வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதற்கட்டமாக 10 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உணவு சாப்பிட்ட 10 மாணவர்களுக்கு திடீரென உடல் கோளாறு ஏற்பட்டு வாந்தி பேதி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அங்கு இருந்த அந்த காலை உணவு திட்டத்தின் கீழ் பணிபுரியும் அந்த பெண் பணியாளர் தனியார் வாகனத்தில் அழைத்துக் கொண்டு அருகில் உள்ள மேல் பள்ளிப்பட்டு வட்டார மருத்துவ மனையில் அனுமதித்து சிகிச்சை வழங்கியுள்ளார். அங்கு பரிசோதனை செய்யப்பட்ட வட்டார மருத்துவ அலுவலர் சிலம்பரசன் தலைமையிலான மருத்துவ பணியாளர்கள் தற்சமயம் மாணவர்களுக்கு முதற்கட்ட சிகிச்சை கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து உடனடியாக செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வேலு என்பவர் வட்டார மருத்துவரை தொடர்பு கொண்டு மாணவர்களின் நிலைப்பாடை கேட்டறிந்து சம்பவம் குறித்து நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதனை குறித்து சட்டமன்ற உறுப்பினர் வேலு அவர்கள் வட்டார மருத்துவர் சிலம்பரசனிடம் மாணவர்களின் நிலைப்பாடை கேட்டறிந்ததற்கு அவர் தற்சமயம் பிள்ளைகள் நலமுடன் உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேல்செங்கம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உணவில் ஏதேனும் பிரச்சனையா அல்லது சமையல் கவனக்குறைவா என்பதை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருணா, காலை உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.